அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் இந்தியா as per PLFS ஜூலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ஜூலை மந்தோட சர்வே படி பார்க்குறப்ப இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்குன்னா 5.6% இருந்து கம்மியாகி இப்போ 5.2% இருக்கு. ஸோ இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது 5.2%. சரியா? அடுத்தது, the labor force participation rate of women has increased to how many percentage as per PLFS ஜூலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் விமன் எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24%லேருந்து இப்போ 25.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ விமனோட பார்ட்டிசிபேஷன் அதிகமானனால தான் நமக்கு என்ன இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 5.6லேருந்து 5.2% கம்மியாயிருக்கு. சரியா? அந்த ரிலேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, which country has recently announced to launch the Venera T Venus mission by the year 2036 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வினீரா டி வீனஸ் மிஷன் அப்படிங்கிற இந்த மிஷனை கொண்டு வர போறாங்க. யாரு கொண்டு வர போறாங்க? இது வீனஸ் மிஷன். இந்தியாவுக்கு வந்து சுக்ரியான் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி ரஷ்யாவோட மிஷன் பேர் தான் வினீரா டி வீனஸ் அப்படிங்கிற மிஷன். சரியா? அடுத்தது, which union ministry has launched the உதயம் சக்தி போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. உதயம் போர்ட்டல் அப்படின்னாலே எம்எஸ்எம்இ அதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் உதயம் சக்தி அப்படிங்கிறது. விமன் ஆண்டர்பிரினர்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த போர்ட்டலை வந்து கொண்டு வந்திருக்காங்க எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி. சரியா? லாஸ்டா, கவர்னர் ஆஃப் விச் ஸ்டேட் சிபி ராதாகிருஷ்ணன் has been chosen as the NDA candidate for the vice presidential election. ஸோ சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆஃப் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து மகாராஷ்டிராவோட கவர்னர். ஆனா இவரோட நேட்டிவ் ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்காரரு. ஆனா அவர் எந்த ஸ்டேட்டோட கவர்னரா இருக்காருன்னா மகாராஷ்டிராவோட கவர்னரா இருக்காரு. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.